ஹாய் கைஸ் நம்மளோட கிளாஸில் இருக்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து வேர்ல்டு வைடாக ஏர்ன் பண்ணவங்கள நம்ம பொதுவாக ஸ்ரீலங்கா இல்லாமல் நம்ம சில வெப்சைட் வந்து தனிக்கிற ஸ்ரீலங்கா இல்லாமல் ஃபாரினர்ஸுக்கு மெயினாக யூஸ் பண்ணோம். பட் ஸ்ரீலங்காவில் உள்ளவங்களும் ஒர்க் பண்ணாங்க ஒரு வெப்சைட். மற்ற வெப்சைட்டில் நம்ம தாராளமாக ஏர்ன் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் பாருங்கள், பெர் டே ஒன் டேயில் இவர் ஏர்ன் பண்ணிக்கார் $443 ப்ளஸ் வந்து போனஸோடு சேர்த்து $500. ஓகே, $500 நோட்டு சொன்னால் நம்மளுடைய நாட்டு காசு வந்து ஸ்ரீலங்கன் $1,00,000 வரும். ஸோ ஒரு நாளையில் ஒரு ஏர்ன் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன், இந்த வெப்சைட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், டெய்லி போனஸ், வீக்லி போனஸும் இது பண்ணும். இது வந்து டெய்லி போனஸ். ஓகேயா? ஸோ இவரோட ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா 2 மந்த் அவர் ஜாயின் பண்ணி $2,500 ஏர்ன் பண்ணிக்காரு. $6,00,000 வருது. இவரோட ஏர்னிங் லிஸ்ட்டை நான் கொஞ்சம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, இப்போ ஒரு சரி யூஎஸ் தானே, இவங்க ஏர்ன் பண்ணலாம் தானே, அவங்களுக்கு ஒரு அவைலபிலிட்டி இருக்குது தானே சொன்னால் ஓகே தான். பட் ஒரு ஏர்னிங் ஹிஸ்ட்ரியை பார்க்கணுமே. ஒரு ஜொப்புக்கு வந்து வரைக்கும் $39 கிடைச்சிருக்கு. ஒரு ஜொப்புக்கு பாருங்கள் $0.01. அப்போ இது உங்கள் நாட்டுக்காச்சு ₹3 வரும். ₹3. இதே மாதிரி $0.03. இது வந்து ₹10. அதே மாதிரி $0.03. இங்கே பாருங்கள் $27, $6, $8. $0.001. ₹3 குறைஞ்சது 3% பாருங்களா. $0.001, $0.001, $0.003, $0.001. நான் அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த டெலிகிராம் சேனல் லிங்க் தந்திருப்பேன். நான் இன்ஸ்டாகிராம் பயோலையும் டிக்டாக் பயோலையும் இந்த டெலிகிராம் சேனல் லிங்க் இங்கே இருக்கும் பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் கண்டெக்டும் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். இதை நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள். 0.001க்கு ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. நீங்கள் யோசிக்கலாம், இவர் நீங்கள் பாருங்கள், நம்மளோட கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கே நம்ம இந்த வேலையை கொடுத்தோம்னு சொன்னால் சில ஆட்கள் வந்து அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே என்ன விஷயம்னா, இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு தார ஒர்க்கை வச்சு உங்களை வந்து அனலைஸ் பண்ணுது. நீங்கள் நினைக்கக்கூடாது ஆஃப்லைனில் தான் உங்களை நாங்கள் செக் பண்ணுவோம். அதாவது ஹெச்ஆர்எம்னோடு சொல்லி ஃபிசிக்கலாக ஒரு பிளேஸுக்கு வந்தால் தான் உங்களை செக் பண்ணிவிட்டு உங்களை பூஸ்ட் பண்ணுவோங்கிறது இல்லை. இவனுங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வெப்சைட்லேயே அந்த சிஸ்டத்தை இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, நீங்கள் ஒர்க் பண்ண போகக்குள்ள கட்டாயம் நீங்கள் எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு தெரியுமா, அவங்களுக்கு, அதாவது உங்களோட ஒர்க் மூலமாக இந்த வெப்சைட்டுக்கு ஏர்னிங்ஸ் வரணும். அது சென்ஸ் கணக்கில் இருந்தாலும் சரி, சென்ஸை விட குறைய இருந்தாலும் சரி. அப்படி வரும்போது தான் இவரை பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணுது சென்ஸில். பட் அங்கே எங்கே ரீச் பண்ணுது பாருங்கள், $19. எங்கே ரீச் பண்ண $19 பாருங்கள். $34. அப்போ இவருக்கு இந்த வெப்சைட்டே 2 மாதம் தான் தெரிஞ்சிருக்கு. அப்போ அதுக்குள்ளே அவருக்கு அந்த ஏர்னிங்ஸ் அவர் செட்டப் பண்ணி எடுக்கிறாருன்னா அவர் தனிப்பட்டது. ஏன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு நுழைஜில் இருப்பாங்க. அந்த நுழைஜை பேஸ் பண்ணி இது பண்ண. ஆனால் இந்த ரியலான இன்கம் ஸ்கீமை கொண்டு வரணும். அதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ இதை சரியாக புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா சரி, இது ஒரு மோட்டிவேஷனல் தான். ஓகே, எந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்களும் அவங்களும் அந்த சென்ஸ் அதாவது அந்த வெப்சைட்டுக்கு ப்ராஃபிட் வர மாதிரி அவங்களுக்கும் சின்ன